ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக பாடுகளை பட்டு சிலுவை மரணத்தில் இறக்கும் வேளையில் 7 வார்த்தைகளை கூறினார். அதில் 6வது வார்த்தை, எனக்கு தியானிக்க கிருபை தந்த மகிமேன் தேவனுக்கும் இறைவாக்கினருக்கும் நன்றி. வசனம் வாசிப்போம். அருளப்பர் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்றார். பின்பு தலை சாய்த்து ஆவியை கையளித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக பாடுகளை பட்டு சிலுவை மரணத்தில் நம் பாவங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டார். பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினாரோ அத்தனை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தது நிமித்தம் இவ்வாறு கூறினார். எல்லாம் நிறைவேறிற்று. நிறைவேறிற்று என்ற வார்த்தை ஒரு வீர முழக்கத்தின் வார்த்தை, ஒரு வெற்றியின் வார்த்தை. பிதாவாகிய தேவன் என்ன காரியத்தை செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிக்க முடியாமல் அநேக பாடுகள் கடந்து வந்தது. ஆனாலும் எந்த குறை கூட இல்லாமல் அவர் நினைத்த காரியத்தை செய்து முடித்தார். அருளப்பர் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் எனக்கு செய்ய கொடுத்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒப்படைத்த பணியை செய்து முடித்தார் என்றால் அவர் எந்த பணியை செய்து முடித்தார்? மனுகுலம் பாவத்திலும் மகிமேன் தேவன் மகிமை இழந்து கொண்டு அந்நிய தேவர்களால் ஆளுகை செய்து கொண்டிருப்பதால் மனுகுலத்தை மீட்க இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். இவர் தம்முடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தினாலும் பூமியில் அவருடைய பாடுகளாலும் அவர் பிதாவாகிய தேவன் ஒப்படைத்த பணியை செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவை உலகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகை ஆளுகை செய்த சாத்தானும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக பாடுகளாலும் சிலுவை மரணத்தினாலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். அதனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தம் வலப்பக்கத்தில் வைத்து மகிமைப்படுத்தினார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். பின்பு இதோ உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை எடுத்து விடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் ஒரே முறையில் எக்காலத்திற்குமே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் பலியால் நாம் பரிசுத்தராக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி மனுருவாக்கப்பட்டார். இவர் தம்முடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தினால் பூமியில் பாவ பரிகார பலியாக ஒப்படைக்கப்பட்டார். இந்த பலியினால் தான் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தர்கள் ஆக்கப்பட்டோம். இதுவே தந்தையின் திருவுள்ளம். இந்த பலியினால் தான் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தர்கள் ஆக்கப்பட்டோம். இதை குறித்து தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் என்ன கூறுகிறார் என்றால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. இன்று நாம் ஆவிக்குரிய வாழ்வில் கடந்து வரும்போது விசுவாசத்தில் அநேக பாடுகள், துன்பம், தோல்வி, நஷ்டம், வறுமை அனைத்தும் கடந்து வரும். இதை குறித்து மனம் தளர்ந்து போகாமல் விசுவாசம் என்கிற கேடயத்தை கரத்தில் எடுத்து ஓட வேண்டும். பந்தய திடலில் ஓடும் அனைவருக்கும் பரிசு கிடைக்காது. ஓட்டத்தை யார் வெற்றியாய் ஓடி முடிப்பார்களோ அவர்களை வீராங்கனை என தேர்வு செய்யப்படுவர். இன்று நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் கடந்து வரும் சுமைகளை சுமந்து கிறிஸ்து எவ்வாறு பொறுமையோடு பாடுகளை சுமந்து ஓட்டத்தை ஓடி முடித்தார், அவ்வாறு நாம் பொறுமையோடு நம் ஓட்டத்தை முடிக்க கடவுள் கிருபை தருவாராக. ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிப்பவர்களுக்கு என்னென்ன ஆசீர் கிடைக்கும்? திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெற்றி கொள்பவனை என் கடவுளது ஆலயத்தில் ஒரு தூணாக ஏற்படுத்துவேன். அவன் அவ்வாலயத்திற்கு ஒருபோதும் புறம்பாக மாட்டான். என் கடவுளின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவன் மீது பொறிப்பேன். என் கடவுளது நகரத்தின் பெயரையும் எழுதுவேன். அந்நகரம் என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தினின்று இறங்கி வருகிற
புதிய எருசலேம். ஹalleluya. வெற்றி கொள்பவனை என் தந்தையின் ஆலயத்தில் ஒரு தூணாக வைப்பேன் என்றால் நாமும் நம்முடைய ஊழிய பாதையில் கடந்து வரும்போது விசுவாசத்தில் அநேக சோதனைகள் கடந்து வரும். இதை தாங்கி கடவுளை பற்றி நெருங்கி வரும்போது அவருடைய ஆலயத்தில் நம்மை ஒரு தூணாக வைப்பார். தூண் என்பது எந்த ஒரு வலிமை மிகு கட்டிடமானாலும் அதை கட்டும்போது தூண்கள் தான் அதை தாங்கி நிற்கும். ஆனால் ஆவிக்குரிய தூண் என்பவர் யார் ஒருவர் கடவுளுக்காக ஊழியம் செய்வார்கள் அவர்களை ஆவிக்குரிய தூண் என்பர். இன்று அதே ஆவிக்குரிய தூண்களாய் கடவுள் அவருடைய ஆலயத்தில் நம்மை வைத்து ஆசீர்வதிப்பார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்ந்தது போல வெற்றி கொள்பவனுக்கு என் அரியணையில் அமரும் உரிமை அளிப்பேன். ஹalleluya. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் கடந்து வரும் பாடுகளை சுமந்து கிறிஸ்து எவ்வாறு பொறுமையோடு பாடுகளை சுமந்தார் அவ்வாறே நாமும் பொறுமையோடு நம் பாடுகளை சுமந்து ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்து நம் தந்தையின் அரியணையில் அமர்வோம். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின் என்னை பார்த்து சொன்னதாவது, எல்லாம் முடிந்து விட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவு நானே. தாகமாய் இருக்கிறவனுக்கு வாழ்வின் ஊற்றிலிருந்து இலவசமாய் நீர் கொடுப்பேன். ஹalleluya. இன்று ஆத்மாவில் தாகத்தோடும் வறுமையோடும் பசியோடும் இருப்பவர்கள் கடவுளிடம் வரட்டும். அவர் இரட்சிப்பென்கிற தண்ணீரை அவனுக்கு இலவசமாய் கொடுப்பார். வாழ்வின் ஊற்றிலிருந்து நீரை அவனுக்கு இலவசமாய் கொடுப்பார். என்று நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் கடந்து வரும் பாடுகளை சுமந்து ஓட்டத்தை வெற்றியாய் முடிப்போம் என்று இந்த 6வது சிலுவை மரணத்தில் மொழிந்த பொன்மொழியை தியானித்து ஓட்டத்தை ஓடி தந்தையின் அரியணையில் அமர்வோம். ஆமென். ஹல்லேலூயா.